இவர் ஒரு மனிதர் மட்டுமல்ல, ஒரு திரையுலக பல்கலைக்கழகம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண்வாசனையோடு வருகிறேன். தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு தலைமுறையையே உருவாக்கியவர் என்ற பெருமை பாரதி ராஜா அவர்களுக்கே சொந்தம் என்று கூறினால் மிகையாகாது. கிராமத்து மண் வாசனையை வெள்ளி திரைக்கு கொண்டு வந்த ஒரு அற்புதமான மனிதர். திரைத்துறையில் வாய்ப்பை பெறுவதற்காக மேடை நாடகங்களில் நடித்தவர், பெட்ரோல் பங்கில் பணிபுரிந்தவர், பசி, வறுமை, நிராகரிப்பு என அனைத்தையும் கடந்து உதவி இயக்குனராக தனது பயணத்தை தொடங்கியவர். அந்த பயணம் பின்னர் தமிழ் சினிமாவின் திசையையே மாற்றி போட்டது. ராதிகா, ராதா, ரேவதி, ரேகா, ரஞ்சிதா, கார்த்திக், நெப்போலியன், நிழல்கள் ரவி என பலரது திறமைகளை கண்டறிந்து பெரும் நட்சத்திரங்களாக மாற்றியவர் பாரதி ராஜா. இதில் குறிப்பிட்டு சொல்ல நடிகை ஊர்வசியின் சகோதரி கல்பனாதான் முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் நடிக்க இருப்பதாக இருந்திருக்கிறது. சில காரணங்களால் அவரது சகோதரி விலகி கொள்ளவே அப்போது வெறும் 13 வயதே நிரம்பியிருந்த கவிதா ரஞ்சனி அவரை பார்த்த ஒரே பார்வையில் பாக்யராஜ் அவர்களுக்கு கதாநாயகியாக நியமனம் செய்தது பாரதி ராஜா அவர்களின் தொலைநோக்கு பார்வை. அப்போது அவர் இட்ட பெயரே ஊர்வசி. இப்படி பல பல புது முகங்களை உருவாக்கியது மட்டுமல்ல, கமல்ஹாசனை சப்பானியாகவும் ரஜினிகாந்தை பரட்டையாகவும் மாற்றி அவர்களின் திரை பிம்பத்தை உடைத்தவர். ஏன் சிம்மக்குரல் சிவாஜி அவர்களையே முதல் மரியாதை படத்தில் அமைதியான கதாபாத்திரத்தில் கிராமத்து மனிதனாக நடிக்க வைத்து நடிகர் திலகத்தின் இன்னொரு பரிமாணத்தை உலகத்துக்கு வெளிக்காட்டியவர். இயக்குனராக, ஒரு சிறந்த நடிகராக, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குடும்ப உறுப்பினராக இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார். தமிழ் சினிமா இருக்கும் வரை இந்த பெயர் ஒரு வரலாறு, ஒரு பாடம், ஒரு காவியம். மண்ணின் மனத்தை உலகம் அறிய செய்த இந்த மகா கலைஞருக்கு எங்கள் மரியாதை.